4.6ல applications of determinants and matrices இருக்கு. இந்த டாபிக்ல consistent systemனா என்ன, inconsistent systemனா என்னன்னு கொடுத்திருக்காங்க. System of equations இருக்கு இல்லையா, ax plus by plus c equal to d, அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத முடியும்னு நம்ம பிகினிங் ஆஃப் த கிளாஸில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போது அந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அதுதான் இந்த பார்ட்டில் வருது 4.6ல். இப்போ அதை கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸு கன்சிஸ்டன்ட்னு சொல்லணும். எப்படி? சொல்யூஷன் எக்ஸிஸ்டாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட். ஓகே, சொல்யூஷன் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிவன் ஈக்குவேஷன் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அர்த்தம். நமக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்லாம் அதெல்லாம் கிடையாது, ஒரு சொல்யூஷன் இருக்கிற பார்ட்டு தான் நமக்கு போர்ஷனில் இருக்குது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஹேஸ் சொல்யூஷன். ஓகே, யூனிக் சொல்யூஷன், எஸ்பெஷலி யூனிக் சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஹேவிங் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா நான் சிங்குலர்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, இப்போ இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன? இதே டிட்டர்மினன்ட்டு ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா டஸ் நாட் ஹாவ் சொல்யூஷன்ஸ். ஓகே, அதான் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னோம்னா நான் சிங்குலர், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னோம்னா சிங்குலர். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எப்படி அடுத்து கண்டுபிடிக்கலாம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு பி பார்க்கணும். இது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்றத பார்க்கணும். இது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி முடிச்சிடணும். முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு பி நாட் ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணணும். அப்படி ரெண்டுமே 0, இது 0, இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா சொல்யூஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். இதுவே ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு பி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், இன்கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம். ஆனால் சொல்யூஷன் மெனி சொல்யூஷனாக வரும், இல்லைனா நோ சொல்யூஷனாக வரும். இஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு பி ஈக்குவல் டு 0, the system may be either consistent or inconsistent, depends on infinitely many solution or no solution. நீங்கள் செக் பண்ண வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வான் தான். நாட் ஈக்குவல் டு 0னா ஹேவிங் யூனிக் சொல்யூஷன் போட்டு அடுத்து ஏ இன்வர்ஸ் அது கால்குலேட் பண்ண போயிடலாம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ அந்த ஏ இன்வர்ஸ் எதுக்கு சொல்கிறேன்றதை சொல்கிறேன். இப்போ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ஈக்குவல் டு d1. இப்படி 3 ஈக்குவேஷன். இப்படி இருக்கு. ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம் இல்லையா? இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எழுதிட்டு ஒரு மேட்ரிக்ஸ், அதில் XYZ. நெக்ஸ்ட்டு பின்னா இந்த D1 D2 D3 இதை வச்சு அப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனை எந்த ஃபார்மில் எழுதலாம்? AX ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். சரியா? இந்த மேட்ரிக்ஸ் ஏ, இது எக்ஸ், இது பி, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குமா?
ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இதிலிருந்து நம்ம சொல்யூஷன் எக்ஸை எப்படி பிரித்து எழுதுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த ஏயை ரிமூவ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், ஏ இன்வர்ஸால் போத் த சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணுங்க. ஏ இன்வர்ஸ் ஏ இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. இப்போ ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏன்னா ஐஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் அதான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. ஸோ இதுதான் இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ் யூசிங் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த ஃபார்முலா படி நீங்கள் சால்வ் பண்ணும். எக்ஸ்ன்னா இந்த XY Z, ஏ இன்வர்ஸ்னா இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. அடுத்து அதோட இந்த மேட்ரிக்ஸ் பியையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் 16, 17ல் அதை வச்சு தான் இருக்குது, பார்ப்போம். எக்ஸாம்பிள் 16, சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக அல்ஜிபிரிக் மெத்தட் படிலாம் சால்வ் பண்ணக்கூடாது. இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் சால்வ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? இப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸை எப்படி பிரிக்கலாம்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஃபார்மெட்டுக்கு கொண்டுட்டு வரணும். இப்போ ஏல இந்த நம்பர்ஸ் தான். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 5, 3, 2. ஓகே, எக்ஸ் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 1, 7. இப்போ இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஈக்குவேஷன் வந்துடும். 2x plus 5y equal to 1. 3x plus 2y 7. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். அதான் இப்போ பண்ணியிருக்கோம். அதுதான் அப்படி பிரித்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதியிருக்கோம். இது கிவன் ஈக்குவேஷனை இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ரைட். இப்போ இதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வருதுன்னு பார்க்கணும். நாட் ஈக்குவல் டு 0னா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். அதாவது யூனிக் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன? 4 minus 15, அப்போ -11. ஸோ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் இல்லையா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ நமக்கு சொல்யூஷன் பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லையா? சொல்யூஷன்ஸ் பற்றி படிக்கும்போது டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா the given system of equations having unique solution. ஸோ யூனிக் சொல்யூஷன் கொண்டு வந்தால் எந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இந்த ஃபார்முலா படி நம்ம சால்வ் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி. இந்த ஈக்குவேஷன் மூலமாக சால்வ் பண்ணணும். ஸோ ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு முதல்ல பார்க்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த கிவன் மேட்ரிக்ஸில் இது ரெண்டுத்துலேயும் பிளேஸை மாற்றணும், இது ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றணும். இந்த நம்பர் சேம் நம்பர்னால அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்வர்ஸ் என்ன? 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இல்லையா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ 1 by -11, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா இது. ஸோ இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸ். அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி, இதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவை இப்போ யூஸ் பண்ணலாம். ஏ இன்வர்ஸ் திஸ் ஒன் -1 by 11. பி என்ன? 1, 7. இப்போ நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இது 2 by 2, இது 2 by 1. அப்போ நம்மளோட ஆன்சர் 2 by 1ல் ஆன்சர் கிடைக்கணும். 2 rows and 1 columnல் ஆன்சர் வரணும். சரி, -1 by 11 அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 - 35. அடுத்து -3 + 14. அப்போ -1 by 11 -33, இங்கே 11 வருது. அப்போ -11 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 3 இங்கே 1ன்னு வருதா? இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட எக்ஸ். எக்ஸ் அப்படின்னா என்னது? எக்ஸ் என்னது? XY. இதுதான் XY
equal to 3 minus 1. அப்போ இதிலிருந்து x equal to 3, y equal to minus 1. இதான் நம்ம சொல்யூஷன். Example 17. Solve the following system of equations by matrix method. Matrix method படி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த given equation எந்த ஃபார்மில் எழுதலாம்? மேட்ரிக்ஸ் மெத்தட்னா ax equal to bன்ற ஃபார்முக்கு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து மேட்ரிக்ஸ் a எப்படி எழுதுறது? a equal to all the numbers இல்லையா? 3 minus 2 3, 2 1 minus 1, 4 minus 3 2. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் a. எல்லா நம்பர்ஸையும் எடுத்து எழுதியிருக்கோம். அதாவது எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ஸை வச்சு மேட்ரிக்ஸ் ஏ எழுதியாச்சு. அடுத்து எக்ஸ், இந்த எக்ஸ் ஒய் அண்ட் இசட் அவ்வளோதான். அடுத்து பி, பி வந்து 8 1 4 இந்த ரைட் சைடு இருக்கிற நம்பர்ஸ். ஓகே, இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்முக்கு மேட்ரிக்ஸஸ் எல்லாத்தையும் பிரித்து எழுதிட்டோம் கிவன் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து. ரைட், இப்போ சொல்யூஷன் இருக்கான்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வரணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னென்னு பார்ப்போம். 3 into 2 minus 3 minus 2 into minus 2 ஏற்கனவே இருக்குது. ஸோ இட் பிகம்ஸ் ப்ளஸ் 2. அப்போ 4 plus 4 plus 3 into minus 6 minus 4 minus 1 minus 3 8 16 minus 10 into 3 minus 30 minus 33 plus 16. அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் minus 17 வருது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் ஏ ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஸோ தி கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஹேவ் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் இருக்கா? யூனிக் சொல்யூஷன் இருக்குது. அப்போ சொல்யூஷனுக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? இதிலிருந்து கொண்டுட்டு வந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி இல்லையா? அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு முதல்ல கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் வேணும். ஸோ ஏ 1 1க்கு இதுக்கு -1 to the power 2, அப்போ ப்ளஸ்ன்னு வந்துடும். 2 minus 3 அப்போ -1. அடுத்து ஏ 1 2 அப்போ மைனஸ் இன்ட்டு 4 + 4 அப்போ -8. ஏ 1 3, ஏ 1 3னா இந்த 3க்கு -1 to the power 4னா ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ -6 - 4 அப்போ -10ன்னு வருது. ஏ 2 1 இப்போ இதுக்கு -1 to the power 3ன்றனால -4 9 அப்போ ஆன்சர் -5 வருது. ஏ 2 2 இப்போ ப்ளஸ் 6 - 12 அப்போ -6ன்னு வருது. ஏ 2 3 -9 + 8 அப்போ 1ன்னு வருது. ஏ 3 1 ப்ளஸ் 2 - 3 அப்போ -1. ஏ 3 2 அப்போ -3 - 6 அப்போ -9 + 9 வந்துருச்சு. ஏ 3 3 ப்ளஸ் 3 + 4 அப்போ 7. ஸோ கோஃபேக்டர்ஸ் ஃபார் ஆல் த நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான். அப்போ -1 - 5 -1 -8 -6 9 அடுத்தது -10 1 7. அப்போ ஏ இன்வர்ஸ் என்ன? 1 / determinant of A. Determinant of A is the -17 into adjoint of A. So -1 -5 இந்த நம்பர் A இன்வர்ஸ் கொண்டு வந்துட்டோம். அடுத்தது x equal to A inverse B ல சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் x equal to, அதாவது x y z equal to இந்த மேட்ரிக்ஸ் தான் இது. ஸோ திஸ் ஒன் ஈக்குவல் டு A inverse B அப்படின்னா A inverse this value -1/17 B 814 இல்லையா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும். இது 3/3 மேட்ரிக்ஸு 3/3, இது
3 by 1. அப்போ ஃபைனல் ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸு 3 by 1ல் நமக்கு கிடைக்கும். 3 rows 1 columnல வரும் நமக்கு. ஸோ -1/17 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ -8 -5 -4 -64 -6 + 36 -80 + 1 -28. இப்போ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா -1/17 -17 -34 -51ன்னு வருது. இந்த -1/17 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 1 2 3ன்னு வருது. ஸோ x y z ஓட வேல்யூ x = 1 y = 2 z = 3. இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்ம சொல்யூஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? தி சம் ஆஃப் 3 numbers is 6. If we multiply third number by 3 and add second number to it, we get 11. The first 3 numbers x y z ன்னு 3 நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நம்பரோட சம் 6. ஓகே, ஸோ x + y + z = 6ன்னு எடுத்துக்கணும். If we multiply the third number, அதாவது z ஓட 3 மல்டிப்ளை பண்ணி and add second number to it, ஸோ 3z + y = 11 அப்படின்னு வரணும். அதான் இது. By adding first and third numbers x + z = we get double of the second number x + z = 2y. அதான் இந்த third equation. Represent it algebraically and find the numbers using matrix method. ஸோ மேட்ரிக்ஸ் மெத்தட்னா இந்த ஈக்குவேஷனை ax = bன்ற ஃபார்மெட்டில் எழுதி அடுத்து x = a inverse bன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். The given equations are இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். எப்படி எழுதலாம்? x - 2y + z = 0ன்னு எழுதலாம். சரி, இப்போ இது இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணணும். ஸோ a = இந்த நம்பர்ஸ் போடுங்க. x y z ஓட கோஎஃபிஷியன்ஸை வச்சு எழுதணும். x 1 1, செகண்டு x டேர்ம் இல்லை, ஸோ 0, yக்கு கோஎஃபிஷியன்ட் 1, z ஓட கோஎஃபிஷியன்ட் 3. இந்த ஈக்குவேஷனில் x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் -2, z க்கு 1. ஸோ இதான் மேட்ரிக்ஸ் a. அடுத்து மேட்ரிக்ஸ் x y z அவ்வளோதான். அடுத்து b என்னன்னா 6 11 0. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிட்டோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்னன்னு கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட்னு கிடைக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a 1 + 6 -1 0 - 3 + 1 0 - 1 அப்போ 7. இங்கே +3 -1 10 -9 வருதா? +9. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நாட் ஈக்குவல் டு 0னா இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு அர்த்தம். therefore the equations have unique solutions. அப்போ x = a inverse bன்ற ஃபார்முலாவில் நம்ம ஆன்சர்ஸை கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ a இன்வர்ஸ் இப்போ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் a இருக்குது, டிட்டர்மினன்ட் ஆஃப் a இருக்குது, அட்ஜாயிண்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும். அப்போ கோஃபேக்டர் ஃபார் ஆல் த நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ a11 என்ன? எல்லாம் தெரிஞ்ச விஷயம், அதனால தான் நான் அப்படியே ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அடுத்து அப்படியே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதுறது தான். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7 - 3 2 3 0 - 3
minus 1 3 1. Okay, okay, adjoint of A எழுதியாச்சு. அடுத்து A inverse 1 by determinant of A into adjoint of A. இதானே ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். determinant of A 9 வந்திருக்கு. ஸோ 1 divided by 9. ஓகே, A inverse இந்த வேல்யூ. ஓகே, நமக்கு x equal to A inverse B வேணும். ஸோ x equal to A inverse இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். B வந்து 611 இது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா 3/1 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 1/9 அப்படியே வச்சுக்கலாம். 42 minus 33 plus 0 18 இப்படி வருதா? ஸோ ரெடியூஸ் பண்ணால் 1/9 உள்ள கூடி மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் அப்படின்னா மேட்ரிக்ஸ் எக்ஸ் வந்து இதுதானே XYZ. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 2, Z ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷன். புரிஞ்சுதா? அடுத்து எக்ஸசைஸ் 4.5ல் பார்ப்போம். டெஃபினட்டாக இந்த வீடியோ எக்ஸசைஸ் 4.5 போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.